நம்மோடு மதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் காரை செல்வராஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மதிமுகவில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்வுகள், கடுத்து முரண்கள், மீண்டும் மதிமுக உடைய போகுது என்றெல்லாம் சொல்றாங்க. அதை உடைப்பதும் திமுக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இதுல முக்கியமா மேத்தாவோட ஒரு கவிதை வரிகள் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளா என் மனசுல இருக்கிறது. கவிதைகள் பிளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள். இப்ப இந்த நண்பர் பேசிக்கிட்டு இருந்த செய்திகளையும் நான் செவிமடுத்தேன். திமுக மதிமுகவை உடைப்பார்கள், திமுக இருந்து ஆட்களை கூட்டிட்டு போவாங்க, அந்த தேர்தல் இந்த தேர்தல் வெற்றி தோல்வின்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. நாம் பேச வேண்டியது அது இல்லை. அதாவது ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துல ஒருத்தர் செயல்பாடுகளில் பிரச்சனைகள் வருகிறது, அந்த பிரச்சனைகள் இருக்கிறது உண்மையா, அவர் ஏன் அப்படி செய்கிறார், ஏன் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் அவரை கட்சியில நீங்க விலகிக்கிட்டாலும் பரவாயில்லைங்க, நீங்க முடிவெடுத்துக்கன்னு சொல்றாருங்கிறதுடைய உள்ள அர்த்தம் ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாடு என்பதும் ஒரு கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிறாரா என்பதும் தான் பேசப்பட வேண்டுமே தவிர, மற்ற தேர்தல் உடன்பாடு திமுக உடையும் மதிமுக உடையும், மதிமுகவை செங்குத்தா உடைச்சிட்டு போவாங்க திருப்பூர் துரைசாமி அப்படின்னு பழைய கதைகள் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துல ஒரு 31 ஆண்டு காலம் அவர் பயணிச்சிருக்காரு, மாற்றுக்கருத்துல. நானும் இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருந்தே வைகோவனுடைய தொண்டனாக இருந்து பயணித்தவன். மல்லை சத்யா எந்த அளவுக்கு இந்த இயக்கத்துல பணியாற்றி இருக்காரோ அந்த அளவுக்கு நானும் பணியாற்றி இருக்கேன்னு என்ற பெருமை எனக்கு உண்டு. அவரை விட நானும் கட்சியில சீனியர் தான், அந்த அளவுக்கு எடுத்து. அவர் இயக்கத்துல சேர்றதுக்கு முன்னாலே நான் இயக்கத்துல சேர்ந்தவன். ஆனால் கட்சியினுடைய நிர்வாகம் என்பதும் கட்டுப்பாடு என்பதும் காக்கப்பட வேண்டும் என்பதில் ஒரு அடிப்படை ஒரு கருத்தியலா ஒரு தொண்டனா நான் பேசுறேன். கடந்த 2 ஆண்டுகளாக சத்யா அவர்கள் சரியான மனநிலையில் இல்லை. அவர் சொன்ன அந்த திருப்பூர் துரைசாமியிலிருந்து முக்கியமா விலகி போனவர்கள், இன்றைக்கு கேட்பாரற்று கிடப்பவர்கள் பற்றியெல்லாம் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம், உயிர் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு. இதுவரைக்கும் மதிமுகவிலிருந்து வெளியில போனவர்களை பற்றி நாங்கள் எந்த விமர்சனமுமே, தலைவர் உட்பட நாங்கள் எந்த விமர்சனமும் வைப்பதில்லை. காரணம் இயக்கத்திற்காக இத்தனை ஆண்டுகள் பயணித்திருக்கிறார்கள். அவருடைய வைக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க. ஆனா மல்லை சத்யா என்ன சொல்றாருன்னா, என்ன மகனுக்காக துரோகி என்று பழி சுமத்தி என்னை வெளியேற்ற பார்க்கிறான்னு சொல்றாரு. அவரு மல்லை சத்யா 1000 பேசுவாருங்க. 31 ஆண்டு காலம் முன்னே கட்டி காத்த தலைவன் அடுத்து இயக்கத்திற்கு ஒரு வலிமையோடு நீ வரணும் அப்படின்னு ஒரு சாதாரணமா நீங்க துரோகின்றீங்க. அவருடைய பின்புலம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அவர் இயக்கத்திற்கு நம்ம சில விஷயங்களை பேச முடியாது விரிவாக. இயக்கத்திற்கு வருவதற்கு முன்னால மதுராந்த ஆறுமுகம் அவர்களால் மதிமுகவிற்கு கொண்டு வரப்பட்டவர். அவருடைய பிராண்ட் என்ன, அவருடைய இமேஜ் என்ன, அந்த இமேஜ் எல்லாம் மாறி மதிமுக என்ற இயக்கத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் ஒருத்தருடைய அரசியல் வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டதுல மல்லை சத்யா அவர்கள் அந்த இடத்துல இருந்தார். தன்னை வளர்த்து கொண்டால் ஒரு எழுத்தாளராக, ஒரு பேச்சாளராக தன்னை வளர்த்து கொண்டு இயக்கத்தோடு தனக்கு இருந்த பழைய இமேஜ் எல்லாம் தாண்டி, அது என்ன இமேஜ்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு தலைவனாக பரிணமிக்கக்கூடிய இடத்திற்கு அவரை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் மதிமுக என்பதும் வைகோனுடைய இமேஜ் என்பதும் வைகோ என்பதும் பயன்பட்டிருக்கிறாரு. 2 ஆண்டுகளாக அவர் மனதில் என்ன தோன்றுச்சுன்னு தெரியல. அந்த 2 ஆண்டுகளாக அவர் இயக்கத்தோடு ஒன்றிணையவில்லை, இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரல, இயக்கத்தை பற்றி பேசவில்லை, இயக்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு உள்ள வராம திருப்பூர் துரைசாமி அவர்கள் எல்லாம் வெளியில போனதற்கு பிறகு உள்ளே இருந்து கொண்டே அவர்களோடு இணைந்து கொண்டு இயக்கத்திற்கு துரோகம் பண்ணால் கூட நான் சொல்லல, இயக்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு முரண்பட்டு விருப்பம் இல்லாம இருந்திருக்கார். நன்றி சார், நன்றி நன்றி. ஒரே நிமிஷம், விருப்பம் இல்லாம செயல்படும். அதான் கட்சியில் எப்படி செயல்பட முடியும்? அப்படிலாம் அவர் கட்சியில செயல்பட முடியாது. நிர்வாக குழுவிற்கு மீறியவர் இல்லை மல்லை சத்யா, அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. 63 மாவட்ட செயலாளர்கள் மத்தியில மன்னிப்பு கேட்ட மல்லை சத்யா, அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் நம்ம இயக்கம் துரோகம் அதெல்லாம் பேசக்கூடாது. நிர்வாக குழுல நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா இல்லையா? நான் செய்த தவறுகளை நான் உணர்ந்து விட்டேன் என்று சொன்னீங்களா இல்லையா? நிர்வாக குழுவிற்கு மீறியவர் இல்லை மல்லை சத்யா. மல்லை சத்யாவை விட 1000 தொண்டர்கள் இயக்கத்தில் இருக்கிறார்கள். நன்றி நன்றி செல்வராஜ். நம்மோடு
மதிமுகவில் முன்பு பயணித்தவர், அந்த கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகியாக இருந்தவர், தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருக்கிற திரு தூத்துக்குடி செல்வம் இணைந்திருக்கிறார். சார், மதிமுகவில் பயணித்த நீங்கள் இன்றைக்கு மதிமுகவுடைய நிலையை பார்க்குறீங்க. மதிமுகவை திமுக உடைக்கிறது என்று சொல்றாங்க, இல்லைன்னு மதிமுகவிலே மறுக்கிறாங்க. எது உண்மை, எது சரி? கடந்த அதாவது 9ஆம் தேதி நேற்றைக்கு முன்தினம் பேசலாமா? பேசுங்க, தொடருங்க சுருக்கமா. நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர்களை அடித்து விரட்டுங்கள் என்று சொன்னது தலைவர் வைகோவுடைய ஒரு 55 ஆண்டு கால 60 ஆண்டு கால பொது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கரை. அது மறுக்க முடியாது. ஏன்னா இவர் பத்திரிகையாளர்களை அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அது சொன்னது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இரண்டாவது, வைகோ அவர்கள் ஒரு தலைவன் தாக்குதலும் தற்காப்பும் தான் ஒரு தலைவனுக்குரிய தகுதி. தலைவர் வைகோ அவர்களை பொறுத்தவரையும் தாக்குதல் நடத்த தெரியுமோ தவிர தற்காப்பு அரசியல் அவருக்கு தெரியாது. இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்க்க பழைய செய்திகள் எல்லாம் சொல்ல நேரம் இல்லைங்கிறதுனால சொல்றேன். இப்போ நடக்கிற சம்பவங்கள் திமுகவிற்கு கடந்த காலங்களில் திரு வைகோ அவர்களால் ஏற்பட்ட இழப்புகள். 3 முறை டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வருவதை அவர் திட்டமிட்டு தடுத்தார் என்ற எண்ணம் திமுகவினுடைய இன்றைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால திமுக மிக லாபகமாக மிக அமைதியாக இருந்து திமுக மறுமலர்ச்சி திமுகவை ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும் என்றுதான் நான் கருதுறேன். இரண்டாவது திரு மல்லை சத்யா அவர்கள் மீது தலைவர் வைகோ அவர்கள் மாத்தியாவோடு ஒப்பிட்டு பேசியதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி பாத்தீங்கன்னா 3 முறை தொடர்ந்து மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினராக, மாநிலங்களவை உறுப்பினராக 3 முறை பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்ட காலங்கள்ல கூட கலைஞர் அவர்கள் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தலைவர் வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு அல்லது வெளியேறி வந்த அந்த காலங்கள்ல அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மாத்தையாவோடு திரு மல்லை சத்யாவை ஒப்பிட்டு பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு இயக்கத்துல பல்வேறு நெருக்கடிகள் சர்ச்சைகள் வரத்தான் செய்யும். அதுல மாத்தையாவோடு ஒப்பிட்டு பேசி மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டதாக பேசுவது நியாயம் கிடையாது. ஏன்னா மல்லை சத்யா அவர்கள் என நான் அறிந்தவரை 1993ஆம் ஆண்டு காலத்திலே இருந்து தலைவர் வைகோ அவர்களோடு மிகவும் அவருக்கு நிழலாக இருந்தவர். பல்வேறு நெருக்கடியான காலங்களில் எல்லாம் வெளியே போகாம அவர் மதிமுக வைகோ அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தவர் மல்லை சத்யா. இரண்டாவது, நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கட்சியை விட்டு நீங்க அதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரை வேண்டாம் நினைச்சீங்கன்னா வெளியே அனுப்பிட்டு கூட போயிடலாம். அதை விட்டுட்டு ஒரு துரோகி பட்டம் சூட்டி வெளியே அனுப்புறதுங்கிறது 1993 அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி வைகோவின் நலனுக்காக விடுதலை புலிகள் கலைஞரை கொல்ல போகிறார்கள், கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி மத்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறை செய்தி வந்தப்போ அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 1993 அக்டோபர் 3ஆம் தேதி அது பெரிய பிரச்சனை ஆகி திரு வைகோ அவர்கள் அங்கிருந்து திமுக இருந்து நீக்கப்படுகிறார். அன்னைக்கு நீங்க என்ன பாடுபட்டீங்க, எப்படி எல்லாம் கதறி துடித்தீர்கள், அந்த வேதனை திரு சத்யாவுக்கு இருக்கும் என்பதை தலைவர் வைகோ ஏன் உணரவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்யறேன். நான் ஒரே ஒரு செய்தி தான், தலைவர் வைகோ அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவருடைய உழைப்பு எல்லாமே அவருடைய ஆத்திரத்தால் அவசரத்தால் எல்லாமே அந்த உழைப்பு எல்லாமே கரை சேராமலும் பயன்படாமலும் வீணா போயிடுச்சுங்கிறத என்னோட கருத்து. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.